ஓம் நம சிவாய. கலியுக சகுனி நேயர்களே, நாம் சிவன் ஓம் நம சிவாய. இந்த நமச்சிவாய மந்திரம் நமது அத்தனை பிரச்சனையையும் அத்தனை தீய சக்திகளையும் எரித்து சாம்பலாக்கும் சக்தி படைத்தது. நாம் சிவனை பற்றிய வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வரலாறை பேசுவதற்கு நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த சிவனுக்கு நாம் பல கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். சிவபக்தர்கள் பெரும்பாலும் கருணை குணம் கொண்டவர்கள், ஈகை குணம் கொண்டவர்கள், பேராசைக்கு அடிமை ஆக மாட்டார்கள். அப்படி பல விஷயங்களுக்கு சொந்தக்காரர்கள் சிவபக்தர்கள். வாருங்கள், சிவனை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். சிவன் 19 அவதாரம் எடுத்ததாக இதிகாசம் கூறுகின்றது. ஒவ்வொரு அவதாரமாக பார்ப்போம். முதல் அவதாரம் பைரவர், கால பைரவர். சிவன் கோவிலில் சிவன் சந்நிதானத்தின் சிவன் கிழக்கு பார்க்க இருப்பார். சிவனுக்கு எதிரே வடகிழக்கு திசையில் கால பைரவர் சந்நிதானம் இருக்கும். நாயை வாகனமாக கொண்டவர். சரி, பைரவர் தோன்றிய வரலாறு. கால நேரத்தை தன் பொறுப்பில் வைத்து கொண்டதன் காரணமாக தான் இவரை கால பைரவர் என்கிறோம். சிவனின் சக்தி அனைத்தையும் தன்னுள் பெற்றவர். சிவனின் நெற்றிக் கண்ணில் உதித்தவர் கால பைரவர். சிவனின் நெற்றிக் கண் என்றவுடன் ஒரு நெருப்பு பிளம்பு நமக்கு தெரியும். அந்த கண்ணில் உதித்தவர் தான் இவர். பைரவர் 8 திருக்கோலம் எடுத்தவர். அஷ்ட சக்தியை கட்டுப்படுத்துபவர் கால பைரவர். சிவனின் முக்கிய ஸ்தலமான காசியை பாதுகாப்பாக இன்று வரை காப்பது இந்த கால பைரவர்கள்தான். சிவன் கோவில் சொத்து இவர் பொறுப்பு. ஆகையால்தான் சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள். சிவன் சொத்தை அடைய நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள். பைரவரை வழிபடுவதன் மூலம் நம் மீது உள்ள கண் திருஷ்டி, மாய, மாந்திரீகம், செய்வினை ஒன்றும் நம்மை நெருங்காது. பைரவரை வணங்கும் பக்தர்களின் மனதில் கெட்ட எண்ணம், தீய செயல் எதுவுமே அவர்களிடம் நெருங்காது. உங்களுக்கு பிடிக்காதவராக கூட இருந்தாலும் போடா நாயே என்று திட்டாதீர்கள். பைரவரை திட்டுவதாக அர்த்தம். ஓம் நம சிவாய. பெரும்பாலும் பைரவரிடத்தில் நாம் வைக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நெருப்பாக எரிந்து சாம்பலாக போய்விடும். ஆகவே பைரவர் இடத்தில் என்றுமே பய பக்தியுடனே நெருங்குவார்கள் பக்தர்கள். நம் நமச்சிவாய என்ற ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தில் உள்ள சக்தி அப்படியே பைரவரிடத்திலும் இருக்கும். பைரவரை பார்த்தாலே பயம் கொள்வார்கள். பைரவர் அருகில் தீய சக்திகள் ஒருபோதும் நெருங்காது. அவரின் உருவத்தை பார்த்தாலே தீய சக்திகள் ஓடிவிடும். ஆகவே ஒவ்வொரு முறையும் சிவன் கோவிலுக்கு செல்லும் பொழுது பைரவரிடம் ஒரு அர்ச்சனை செய்து வையுங்கள். அப்படி வைக்கும் பட்சத்தில் நம்மிடம் தீய சக்தியும் நெருங்காது, தீய குணங்களும் அண்டாது. ஒரு நல்ல பக்தன், சிவபக்தன், நெற்றியில் திருநீறு அணிந்தவன் சிவபக்தன். திருநீறு என்றாலே அதற்கே தனி சக்தி, மகத்துவம் உண்டு. ஆகவே இனி வரும் காலங்களில் நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்றால் நிச்சயமாக கால பைரவரை தரிசனம் செய்து வையுங்கள். அவரின் அருளும் சக்தியும் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் ஆண்டாண்டு காலத்திற்கும் நம் பின்னால் நின்று நம்மை பாதுகாக்கும். கால பைரவரின் அருள் அனைவருக்கும் கிட்டட்டும்.
ஓம் நம சிவாய. நாளை நாம் 2வது அவதாரத்தை பார்ப்போம். ஓம் நம சிவாய. 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 ஓம் கால பைரவரே போற்றி 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 போற்றி.